We should not only plant physical seeds but also seeds of great value. Hallelujah. மதிப்புமிக்க சில வேல்யூஸ் உள்ள சீட்ஸை நம்ம என்ன பண்ணணும், நம்முடைய லைஃப்பில் பிளான் பண்ணணும். அப்படி என்ன சீடு, சீட்ஸ் ஆஃப் கிரேட் வேல்யூஸ் அப்படின்னா அப்படி என்ன சீட்ஸ் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அது என்ன விதைகள் அப்படின்னா, ஒருத்தரை நீங்கள் பாராட்டுறீங்க, ஒருத்தவங்க ஒரு நல்லது செய்கிறாங்க, ஒரு பெரிய காரியம் செய்கிறாங்க, ஒருத்தவங்க ஒருத்தவங்களை ஹெல்ப் பண்ணுறாங்க, ஏதோ ஒன்று உதவி செய்கிறது, அவங்கள நீங்கள் பாராட்டுறீங்க, ப்ரைஸ் பண்ணுறீங்க, அப்ரிசியேட் பண்ணுறீங்க. அது என்னது, அப்ரிசியேஷன் இஸ் அ சீட். ஹல்லேலூயா. ப்ரைஸிங் சம்படி இஸ் அ சீட். ஒருத்தவங்களை புகழ்கிறது, ஒருத்தவங்களை பாராட்டுறது, அது சீட் ஆஃப் கிரேட் வேல்யூ. மதிப்புமிக்க ஒரு விதையை அவங்களுக்குள்ள என்ன பண்ணுறீங்க, விதைக்கிறீங்க. அப்போ அவங்கள நீங்கள் இப்படி பாராட்டினீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, தொடர்ந்து நன்மை செய்வாங்க. யாருமே பாராட்டலை, நம்ம எவ்வளவோ நன்மை சில பேர் செய்வாங்க, ஆனால் என்ன பண்ண மாட்டாங்க, பாராட்டதை அவங்க பெற்றிருக்க மாட்டாங்க. அப்படின்னா அவங்களுக்கு என்னென்னா நாளடைவில் சோர்வு உண்டாயிரும். அதே கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, நன்மை செய்கிறதுல சோர்ந்து போகாமல் இருங்கள் அப்படின்னு அடுத்த ஒரு 2 வசனத்தில் வரும். 9ஆம் வசனமா, 9ஆம் வசனத்தில் இருக்குது, நன்மை செய்கிறதுல சோர்ந்து போக. ஸோ நன்மை எப்படி செய்வோம், ஹவு டு டூ குட் அப்படின்னா, we should appreciate those who are doing good. Hallelujah. நன்மை செய்கிறவங்களை நம்ம அப்ரிசியேட் பண்ணால் they will keep on doing good things. ஸோ அதனால் we should plant seeds of appreciation. மற்றவங்களை பாராட்டுகிற விதைகளை நம்ம என்ன பண்ணணும், விதைக்கணும்.